Dear 12th standard business max students, I am Metro Karunagaran. In exercise number 9.1, sum number 17, the annual production of a commodity கொடுத்துட்டு fit a straight line by method of least square. A very important problem, 5 marksல கேட்பாங்க. least square methodல straight line உடைய equation கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த சம்மில் நம்ம செய்ய போகிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா y is equal to a plus bx என்ற ஒரு ஸ்டைலுக்கு இந்த சம்மை முடிக்க போகிறோம். இப்போ நம்ம சம்மோட டார்கெட் என்னன்னா a கண்டுபிடிக்கிறது b கண்டுபிடிக்கிறது. a யார் b யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயர் கொடுத்துருக்காங்க. இயர் மாறிக்கிட்டே போகுது உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் இயர் எழுதுகிறேன். என்னுடைய இயரை தான் நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா இப்போ ஸ்மால் எக்ஸாக எடுத்துக்க போகிறேன். 1995 ஒன்று, அதே மாதிரி 1996, 1997, 1998, 1999, 2000 அண்ட் 2001. அப்படியே நீங்கள் மாடல் பார்த்தீங்கனாலே ஒரு வாட்டி நான் போடும்போதே நீங்களும் கூட போட்டுக்கிட்டே வந்தீங்கனாலே இந்த சம் க்ளோஸ் ஆகிடும், முடிஞ்சிடும். 5 மார்க் கொஷின். இயர் எழுதின பக்கத்திலே ப்ரொடக்ஷன்ஸ் இன் டன்ஸ் எழுத போகிறேன் நான். ப்ரொடக்ஷன் இன் டன்ஸை வந்து ஒய்ன்னு எடுத்துக்க போகிறேன். கேபிட்டல் லெட்டர் ஒய். இது ஒரு 155, ஒரு 162, ஒரு 171, ஒரு 182, ஒரு 158, ஒரு 180, ஒரு 170. நான் ஒரு கேபிட்டல் எக்ஸ்ன்னு ஒன்று புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க போகிறேன். கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரிஜினல் எக்ஸிலேருந்து இதோடைய மைய மதிப்பு மிடில் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 பேர் இருக்கிறாங்க. ஆட் நம்பரை வந்து ரொம்ப ஈஸி நம்மளுக்கு இந்த சம்மு. மேலே இருக்கிற 3 பேரை விட்டுருங்க, கீழே இருக்கிற 3 பேரை விட்டுருங்க, இந்த ஆளை மட்டும் எடுத்துங்க. இந்த ஆளை மட்டும் போயிட்டு இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். மைய மதிப்பு எடுத்து மைனஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 1995 போயிட்டு நீங்கள் 1998 மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பரை மைனஸ் பண்ணுறதுனால -3 வரும், -3 வரும். அப்புறம் 1996 போயிட்டு 1996 இருந்து 1998 மைனஸ் பண்ணால் -2 வரும். அப்புறம் 1997 இருந்து நீங்கள் 1998 மைனஸ் பண்ணிங்கன்னா -1 வரும். அப்புறம் 1998 இருந்தே 1998 நீங்கள் மைனஸ் பண்ணணும், அப்போ 0 வரும். அதுக்கப்புறம் 1999 இருந்து 1998 மைனஸ் பண்ணால் 1 வரும். அப்புறம் 2000 இருந்து 1998 மைனஸ் பண்ணால் 2 வரும். அப்புறம் 2001 இருந்து 1998 மைனஸ் பண்ணால் 3 வரும். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் டோட்டலும் கையோடு போட்டுன்னு வந்துடலாம். சிக்மா ஒய்ன்னு சொல்லுவாங்க 1186. இதோட டோட்டல் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இதோட டோட்டலையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சிக்மா எக்ஸ் என்றால் இதோட கூடுதல். +3 -3 கேன்சல் ஆகிடும், +2 -2 கேன்சல் ஆகிடும், +1 -1 கேன்சல் ஆகிடும், அப்போ 0 தான் வரும். இதோட டோட்டல் அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். இதோட டோட்டல் தேவைப்படாது. இந்த வருஷத்தை யாரும் கூட்ட மாட்டோம். நம்ம வருஷம் தான் இந்தமாதிரி மாறி போச்சு. ஸ்மால் எக்ஸை தான் கேபிட்டல் எக்ஸாக மாற்றிட்டேன். இப்போ இதை கையோடு நம்ம என்ன பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். -3 × -3 +9 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயரில் மைனஸ் நம்பரே வராது. -2 ஸ்கொயர் பண்ணால் 4, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போது 9 1 10, இது 9 10 28. அப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் 28. அப்படியே டோட்டலையும் சைட் பை சைட் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள். அப்போ ஒரு வேலை முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு. ரைட்? ஆஃப்டர் திஸ் இன்னும் நம்ம ஒய்யை சம்முக்குள்ளார கொண்டு வரல. எக்ஸ் இன்ட்டு ஒய் கண்டுபிடிச்சாகணும். எக்ஸ் இன்ட்டு ஒய்னா இதை பாருங்கள், இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 155ஐயும் -3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ கண்டிப்பாக மைனஸில் வரும். இப்போ 155 × 3 465. அதே மாதிரி 162ஐயும் இதையும் ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய், இதோருக்கு எக்ஸ் இதோருக்கு ஒய், இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். -324. அதுக்கடுத்தது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் -171 தான். 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். இதோ இந்த பிளாக்ல இருக்குது, இந்த ப்ளூவில் இருக்குது, மல்டிப்ளை பண்ணுகிறேன். 158 × 1 158 தான் வரப்போகுது. அப்புறம் 180 × 2
180 இன்ட்டு 2 அப்போ என்ன வரும் உங்களுக்கு 360. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் திஸ் இன்ட்டு திஸ் நான் பிளாக்னு சொல்லிட்டேன் சாரி ப்ளூ இன்ட்டு ப்ளூ தான் 155 இன்ட்டு -3 162 இன்ட்டு -2 171 இன்ட்டு -1 182 இன்ட்டு 0 158 இன்ட்டு 1 180 இன்ட்டு 2 170 இன்ட்டு 3 அப்போ 170 தப்பாக எழுதியிருக்கும் பொழுது 178 இது 178 சாரி 178 இன்ட்டு 3 அப்போ போட்டிங்கன்னா 534. அப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடணும் யார் யாரையும் எக்ஸையும் ஒய்யும் அப்போது ஒய் இங்கே இருக்கும் எக்ஸ் இங்கே இருக்கும் இப்படி மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே கிடச்சிடும் உங்களுக்கு. அப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் கூட்டணும். மைனஸ் பார்ட்டிலாம் தனியாக கூட்டிங்க ப்ளஸ் பார்ட்டிலாம் தனியாக கூட்டிட்டு மைனஸ் பண்ணிங்க. அல்லது கால்குலேட்டரில் போடும்போது இந்த மைனஸ் சிம்பிள் கொஞ்சம் பத்திரமா நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இந்த -465 -324 -171க்கு கால்குலேட்டரில் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணுறது? கால்குலேட்டர் கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணிங்கன்னா தப்பான ஆன்சர் கொடுத்துரும். -465 கால்குலேட்டரில் யூஸ் பண்ணும்போது மைனஸ் குறி அழித்திட்டு 465 அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சிங்கன்னா அது சரியாக வேலை செய்யாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி டைப் படிக்கணும்? கால்குலேட்டரில் இதை கூட்ட போகிறீங்க அப்படின்னா 4 6 5 டைப் அடிச்சிடணும். 4 6 5 டைப் அடிச்சுட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ்னு ஒரு குறி இருக்கும் அதை அழுத்தணும். அதை அழுத்தினா தான் இது முடிச்சுட்டு தான் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு ஒரு குறி இருக்கும் அதை அழுத்தினா இதுக்கிட்ட மைனஸ் அது கொடுத்துக்கும் பத்திரமா. அதுக்கப்புறம் ப்ளஸ் கூட்டுங்கள் ப்ளஸ் போடணும். அதுக்கப்புறம் கூட்டுங்கள் சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் அழுத்திடுங்க. அதுக்கப்புறம் 324 டைப் பண்ணுங்கள். 324 டைப் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸை போடணும். அப்புறம் கூட்டுங்கள் அந்த சிம்பிள் அழுத்துங்க ப்ளஸ் சிம்பிள் அழுத்துங்க. அப்புறம் 171 நீங்கள் டைப் பண்ணிடணும் கால்குலேட்டரில். அப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் அழுத்தணும். அழுத்திட்டிங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் அழுத்திட்டிங்கன்னா மைனஸ் ஒப்ப அடிச்சிட்டிங்கன்னா அர்த்தம். அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது, வெறும் கூட்டல் தான். அப்புறம் ப்ளஸ்ஸு 0 கூட தேவையில்லை. 158 ப்ளஸ்ஸு 360 ப்ளஸ்ஸு 534 இது அப்படியே போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டரில் சூப்பராக உங்களுக்கு 92ன்னு காட்டிடும். இதான் உங்களுக்கு சிக்மா எக்ஸ்ஒய். அப்போ என்னென்ன நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோன்னா x² ரெடி பண்ணியிருக்கிறோம், XY ரெடி பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் சிக்மா ஒய் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கணக்கில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்கள் 1 2 3 4 5 6 7 பேர். அப்போ n வந்து 7 இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். n வந்து 7. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் n = 7 ரைட். இப்போ கால்குலேட்டரோட யூசேஜ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக சம்மை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். சம் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கால்குலேட்டரில் கூட்டது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் மைனஸ் குறியெல்லாம் எதுவுமே இல்லை நமக்கு. நான் ஃபார்முலா சொல்லிட்டேன். y = ax + b தான் இந்த சம்மோடைய மைய கருவே. இதுக்காக தான் இவ்வளோ உழைப்பு நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்மால் லெட்டர் ஏ கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸ்மால் லெட்டர் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா ஒய் பை என் இதான் ஃபார்முலா. ஸ்மால் லெட்டர் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா ஒய் பை என். சிக்மா ஒய் தான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிங்க. இங்கே தான் நான் எத்தனைன்னு என்ன 1 2 3 4 5 6 7ன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கேயே தான் ஏ இருக்குது. ஃபஸ்ட்டு ஆன்சர் இவ்வளோ தூரம்லாம் தேடி வர தேவையில்ல. நீங்கள் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இங்கேயே அட்டாக் பண்ணிங்கன்னா போதும். சிக்மா ஒய் பை என். அப்போ சிக்மா ஒய்னா 11186 ரைட். 11186. என் வந்து 7ன்னு போட்டிருந்தீங்க. வந்து 7. அப்போ 1186 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 169.429 வரும். இதான் உங்களுடைய ஸ்மால் லெட்டர் ஏ. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் ஸ்மால் லெட்டர் ஏ முடிச்சிட்ட பிறகு பி கண்டுபிடிச்சாகணும். ஒன்றும் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலை. சிக்மா XY யூஸ் பண்ணல, x² யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணியாச்சு. ஒய்யை யூஸ் பண்ணியாச்சு. எத்தனை பேருன்றதையும் யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் பிக்காக நான் யூஸ் பண்ண போகிறது இவங்க 2 பேர் தான். சிக்மா XY பை சிக்மா x². இதையும் நான் யூஸ் பண்ணல, இதையும் யூஸ் பண்ணல. இப்போ இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிட வேண்டியது தான். 92/28. இப்போ 92 28 டிவைட் பண்ணிங்கன்னா 3.286. 4 டிஜிட் போனால் கூட 3 டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ யாரோட ஆன்சர் ரெடி? உங்களுக்கு பியோடைய ஆன்சரும் ரெடி. அவங்க கேட்டிருக்கிறது லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் ஃபிட்டிங் அ ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ லாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் முடிக்க போகிறோம்.
லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் பெஸ்ட் ஃபிட் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஃபிட்டிங் ஸ்ட்ரைட் லைன் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஃபிட்டிங் ஸ்ட்ரைட் லைன். அதுதான் நான் எழுதியிருக்கேன், லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட். இதுதான் பக்கா ஆன்சர். A formula goes like this, capital Y is equal to A plus B into capital X, right? இதான் உங்களுடைய ஃபார்முலா, நம்முடைய சொல்லியிருக்கிறேன் ஃபார்முலா. அப்போ Y is equal to capital Y is equal to A ஓட ஆன்சர், A ஓட ஆன்சர் தோருக்கு பாருங்கள் 169.429 ப்ளஸ் B ஓட ஆன்சர் தோருக்கு பாருங்கள் 3.286 3.286 இன்ட்டு எக்ஸு. அப்போ கிட்டத்தட்ட 4.5 மார்க் கிட்ட வேலை முடிஞ்சு போச்சு, சம் முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. ஆனால் எக்ஸ் என்றால் யார்? கேபிட்டல் எக்ஸ் என்றால் எக்ஸ் மைனஸ் 1998, அதையும் நம்ம எழுதிடணும் கடைசியாக. இப்போ கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 169.429 ப்ளஸ் 3.286. கேபிட்டல் எக்ஸுக்கு பதில் ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1998 இப்படி எழுதி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்டு பை மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர், இந்த மெத்தடுக்கு பேர் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.